கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்ட் மிராக்கல் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளவங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுதரும் இனிய குடும்ப வாழ்வுங்கிற தலைப்பில் என்ன கொண்டு பரிசுத்தாவின் தப்பன் பேசுகிறாங்க. இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கும்போது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஏதேன் குடும்பம் மகிழ்ச்சி குடும்ப தேவனாகிய கர்த்தர் கட்டாயமாக வாழ வைப்பாங்க. விருத்த சேதனம் குறித்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி விருத்த சேதனம்ங்கிற அதை குறித்து ஒரு வசனம் என்ன கொண்டு ஆவியானவர் உங்களோட பேசுவாங்க. 1 சாமுவேல் 31 3-4 படிக்க. சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்து வில்வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில்வீரரால் மிகவும் காயப்பட்டு தன் ஆயுதத்தெறியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுதத்தெறி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நாட்டு அதன் மேல் விழுந்தான். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இடத்துல யுத்தம் நடக்குது. அப்போ யுத்தம் நடக்கும்போது சவுல் என்ன சொல்கிறாரு, அந்த வில்வீரரால் காயப்பட்டுருதான். அந்த யுத்தம் நடந்துட்டு இருக்கும்போது வில்வீரரால் காயப்பட்டிருந்தார் சவுல். காயப்பட்டதுக்கப்புறம் என்ன செய்தார், அதுக்கப்புறம் அவங்க அந்த யுத்தம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த வில்வீரர்கள் இவனை கொன்று போட்டுருவாங்க அப்படின்னு சவுலுக்கு தெரிஞ்சிருது. சவுல் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர். ஆனால் சவுல் மேலே கர்த்தரோட அபிஷேகம் இருந்தது. அபிஷேகம் போயிட்டு, ஆனாலும் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர் ஒரு விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஒரு சகோதரர் சவுல். அப்போ என்ன செய்தார், அவனுடைய ஆயுதத்திரி, அதான் அவனோட வேலைக்காரனை பார்த்து சொல்கிறான், விருத்த சேதனம் இல்லாத அந்த வில்வீரல், அந்த யுத்த வீரங்கிட்ட நான் என்ன செய்ய மாட்டேன், அவன் கையினால் சாக மாட்டேன், அதனால் நீ என்ன குத்தி போட்டுரு அப்படின்னு என்ன செய்கிறான், அவனோட ஆயுதத்திரிகிட்ட சொல்கிறான். அப்போ அவன் என்ன செய்தான், பயந்து போய் நான் குத்த மாட்டேன் அப்படிங்க. ஏன்னா ஒரு ராஜாவை நான் குத்த மாட்டேன் அப்படிங்க. அப்போ உன்னோட ஈட்டியை நாட்டு, நான் அது மேலே விழுந்துடுறேன்னு சொல்லி அந்த ஈட்டியை நாட்ட சொல்கிறான். அந்த ஈட்டியை நாட்டி அது மேலே விழுந்து சவுல் என்ன செஞ்சிடறான், செத்து போகிறான். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிகள் கிருபையின் காலத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கு விருத்த சேதனம் என்னங்கிறத நான் சொல்கிறேன்னு இருக்கேன். நீங்கள் அந்த ஏசப்பா சொன்ன அந்த வார்த்தையின்படி வாழணும், நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும். இது உங்களுக்கு ஒரு விருத்த சேதனம். அப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்கிறீங்க, வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிகள் என்ன செய்கிறீங்க, இந்த சவுல மாதிரி வைராக்கியமாக இருக்கீங்களா? ஆண்டவருடைய காரியத்தில் நீங்கள் சவுல மாதிரி வைராக்கியமாக இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்கள். சவுல் பாருங்கள், விருத்த சேதனம் பட்டிருக்காரு. விருத்த சேதனம் இல்லாதவன் கையில் நான் ஏன் சாவணும், நீ என்னை கொன்று போட்டுரு அப்படின்னு அவன் வேலைக்காரன்ட்ட சொன்னான். வேலைக்காரன் கொண்ட மாட்டேனோடனே அவனோட ஈட்டியை நாட்ட சொல்லி அதில் விழுந்து செத்து போயிடுறான். இதுதான் அந்த வைராக்கியம். விருத்த சேதனம் பண்ணப்பட்ட அந்த அந்த விருத்த சேதனம் பண்ணப்பட்ட அந்த உடன்படிக்கை மேலே சவுலுக்கு வைராக்கியம். உங்களுக்கு அந்த மாதிரி வைராக்கியம் இருக்கா? யோசிச்சு பாருங்கள். சிலவங்க இருக்கிறாங்க, தம்பி கல்யாணம், தங்கச்சி கல்யாணம் அப்படின்னு நினச்சிடறாங்க, சண்டே சர்ச்சுக்கு போகிறத கட் பண்ணிடுறாங்க. கேட்டால் ஏசாப்பாட்டை ஈஸியாக என்ன செஞ்சுக்கலாம், மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு. சிலவங்க பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க அவங்களோட பொண்ணு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பொண்ணு என்ன செய்வாங்க, உலக பிரகாரமான காரியத்தில் ஏதாவது ஒரு பையனை பார்த்து அவனை லவ் பண்ணி அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த அபிஷேகம், அந்த ரட்சிக்கப்பட்ட ஆண்டருக்குள்ளே பயந்து வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் தூக்கி போட்டு என்ன செஞ்சிடறாங்க, அந்த பையனை, அந்த பொண்ணு விருத்த சேதனம் இல்லை, அது ரட்சிக்கப்படாத பையனை, உலக பிரகாரமான வாழ்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இல்லை ஒரு சில பையனும் என்ன செஞ்சுருப்பான், ரட்சிக்கப்பட்டிருப்பான், ஆண்டருக்கு பயந்து ஆண்டரை கீழ்ப்படிஞ்சு நடப்பான். அந்த பையனும் பார்த்தீங்கன்னா அந்த ரட்சிக்கப்படாத பொண்ணு, ஏதாவது ஒரு பொண்ணு மேலே ஆசைப்பட்டிருப்பான், உலக பிரகாரமான பொண்ணு ஆசைப்பட்டிருப்பான். அந்த பொண்ணை என்ன செஞ்சுக்கிட்டான், கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கா? இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. அப்படி தான் ஒரு சிலவங்களோட வாழ்க்கை இருக்குது. ஏன்னா ஆண்டருக்குள்ளே கிருபையின் காலத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ஆண்டரோட வார்த்தையின்படி வாழ்வீங்க, பரிசுத்தமாக இருப்பீங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை பிசாசு என்ன செய்யணும், உங்கள் சிந்தையை குழப்பி போட்டுரும். அதனால் என்ன செஞ்சுறீங்க, அந்த ரட்சிக்கப்பட்டு அந்த விருத்த சேதனம் பண்ணப்பட்டு நீங்கள் பரிசுத்தமாக வாழ்கிற அந்த வாழ்க்கையை விட்டு என்ன செஞ்சிடுறீங்க, வெளியே வந்துடுறீங்க. அந்த வைராக்கியம் உங்களை விட்டு போயிடுது. இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களா, இதை நம்ம செய்யக்கூடாத அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிங்க. நிறைய சகோதர சகோதரி அப்படி தான் இருக்கீங்க. சிலவங்க பணத்துக்காண்டி அப்படி தான் நடந்துக்கிடுறாங்க. பணம் தேவைன்னா இருக்கா அந்த சமயத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்ம ஆண்டருக்கு பயந்து நடக்கணும், ஆண்டர் வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நடக்கணும், நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த பண விஷயத்தில் சில சகோதர சகோதரிகள் அந்த பண விஷயத்தில் அப்படி இருக்க மாட்டேங்கிங்க. சிலவங்க தாய் தோப்பனே இருக்கிறீங்க, என்ன செய்கிறீங்க, பொண்ணு நல்லா அபிஷேகம் பட்ட பொண்ணு, நல்லா ஆண்டர் கீழ்ப்படிஞ்சு பரிசுத்தமாக வாழ்கிற பொண்ணு உங்கள் பொண்ணு இருக்கும். ஆனால் அந்த பொண்ணை அந்த மாப்பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்காரா, அவர் அந்த ரட்சிப்புக்குள்ள அனுபவம் இருக்கா, அவர் ஆண்டவர் நல்ல ஒரு விசுவாசியா அப்படின்னா பார்க்கறது கிடையாது. அந்த பையன் படிச்சிருக்கிறாரு, நல்ல வேலை பார்க்குறாரு, அப்போ கட்டி வச்சிடும் அப்படின்னு சொல்லி கட்டி வச்சிடுறாங்க. சில பேரண்ட்ஸே கட்டி வச்சிடுறாங்க.
பொண்ணுக்கும் அப்படி கட்டி வச்சிடுறாங்க. பையனுக்கும் என்னது, பையனெல்லாம் ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு நடக்கிற பரிசுத்தமான பையனாக, ரட்சிக்கப்பட்ட பையனாக இருப்பான். அந்த பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணு, அழகான பொண்ணு கிடைக்கா, நல்ல குடும்பமாக இருக்காங்களா, அப்போ நல்ல வசதியாக இருக்காங்களா, நல்லா படிச்சிருக்காளா, சரி அது போதும், நம்ம என்ன செஞ்சிடறோம், கல்யாணம் பண்ணி வச்சிடறான் அப்படின்னு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க பேரண்ட்ஸ். அப்போ எங்கே போச்சு உங்களுக்கு வைராக்கியம் வேணும்ல? ஏன்னா அந்த சவுலுக்கு இருந்து பாருங்கள் வைராக்கியம். நம்ம பையன், நம்ம குடும்பம் ரட்சிக்கப்பட்ட குடும்பம், ஆண்டோட வார்த்தையின்படி நம்ம வாழ்கிறோம், நம்ம பரிசுத்தமாக இருக்கோம். அதே மாதிரி நமக்கு ரட்சிக்கப்பட்ட பொண்ணு தான் நமக்கு வேணும், ரட்சிக்கப்பட்ட பையன் தான் வேணும் அப்படின்னு இருக்கணுங்க. அதுதான் நீங்கள் விருத்த சேதனம். அந்த என்ன சொல்கிறது, அந்த பரிசுத்தமாக வாழ்ந்து ஆண்டோட வார்த்தையின்படி வாழ்கிறது தான் விருத்த சேதனம். இப்போ உள்ள கிருபையின் காலத்தில் அது நான் உங்களுக்கு வசனத்தின்படி காட்டுறேன், சரியா? அப்போ நீங்கள் ஆண்டோட வார்த்தையின்படி நீங்கள் பரிசுத்தமாக உங்கள் இருதயத்தில் பரிசுத்தமாக நீங்கள் வாழ்ந்து ஆண்டருக்கு உத்தமம் உண்மையுமாக இருக்கும்போது, அப்படி நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கும் போது நீங்களும் உங்கள் பொண்ணுக்கு பையனுக்கு என்ன செய்யணும், விருத்த சேதனம் பண்ணப்பட்ட, அதாவது ரட்சிக்கப்பட்ட ஆண்டோட வார்த்தையின்படி இருதயத்தில் சுத்தம் உள்ள அந்த மாதிரி குடும்பத்தில் தான் நீங்கள் என்ன செய்யணும், பெண்ணு எடுக்கணும். அந்த மாதிரி இடத்துல தான் மாப்பிள்ளை என்ன செய்யணும், பொண்ணு கொடுக்கணும், மாப்பிள்ளையை என்ன செய்யணும், தேடணும். அதை விட்டுட்டு நீங்கள் என்ன செய்றீங்க, என்ன சொல்கிறீங்க, எப்படியோ வசதிக்காண்டி என்ன உலக பிரகாரமான காரியத்துக்காண்டி நல்லா இருந்தால் போதும், பொண்ணு பையன் நல்லா இருந்தால் போதும்னு என்ன செஞ்சிடுறீங்க, கல்யாணம் பண்ணி வச்சிடுறீங்க. இந்த மாதிரி காரியம் பண்ணக்கூடாது. சவுல் பாருங்கள் எவ்வளோ வைராக்கியமாக இருந்தார். எனக்கு தெரிஞ்ச ஒரு தங்கச்சி 36 வயசு நடந்துக்கிட்டு இருக்கு, ஹிந்துலேருந்து ரசிக்கப்பட்டவங்க தான். ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க அம்மாவும் சரி, அந்த பொண்ணும் சரி, அவங்க மதினியும் சரி, எத்தனையோ மாப்பிள்ளைங்க வர்றாங்க, டீச்சராக இருக்குது அந்த பாப்பா. ஆனால் இப்போ வரைக்கும் என்ன செய்கிறாங்க, எந்த கிறிஸ்தவங்க இல்லாத கிறிஸ்தவம் இல்லாத இடத்துலேருந்து அவங்களுக்கு என்னது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க, அவங்க வேண்டான்றாங்க. ஆர்சி சம்மந்தப்பட்ட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கூட வராங்க, வேண்டான்றாங்க. ஏன்னா என் பொண்ணுக்கு வந்து நல்ல கிறிஸ்தவ பையன், ரட்சிக்கப்பட்ட பையன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அதில் வைராக்கியமாக இருக்காங்க. அந்த 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 பொண்ணோட தாய், அந்த பொண்ணும் அப்படி தான் இருக்குது வைராக்கியமாக. அப்போ உங்களுக்கு அந்த வைராக்கியம் இருக்கா? மண்ணுக்காண்டி என்ன செஞ்சீங்க, மாணிக்கத்திட்ட ஒப்புரவாகி ஆண்டோட வார்த்தையின்படி வாழ்ந்து ஆண்டோட பரிசுத்தமாக இருக்கிற நீங்கள் ஒரு சில உலக பிரகாரமான காரியத்துக்காண்டி உங்களோட அந்த பரிசுத்தமாக நீங்கள் வாழ்ந்து அந்த ஆண்டோட வார்த்தையின்படி இருக்கிறவங்க, அந்த பரிசுத்தத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட நீங்கள் உலக பிரகாரமான காரியத்துக்காண்டி என்ன செஞ்சிடுறீங்க, அதை மறுதளிக்கிறீங்க. அதை விட்டு நீங்கள் பின்வாங்கிடுறீங்க. அதை பின்வாங்கலாமா? யோசிச்சு பாருங்கள். அபிஷேகம் அந்த சவுல் விட்டு போயிடுச்சு. ஆனால் போன அந்த சவுல் என்ன செய்தார், ஆண்டுக்குள்ளே அவ்வளோ வைராக்கியமாக இருக்கார். நான் செத்தால் என்ன செய்வேன், விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் கையினால தான் சாவேன், விருத்த சேதனம் இல்லாதவன் கையில் நான் சாக மாட்டேன் அப்படின்னு அந்த வைராக்கியம் இருக்கார். உங்களுக்கு அந்த வைராக்கியம் இருக்கா? உங்களுக்கு கூட அந்த வைராக்கியம் இருந்தால் ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதித்து இன்னும் மேலும் மேலும் உயர்த்துவார். ஆண்டோட வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சு நடப்பேன், ஆண்டோட காரியத்தை நான் முக்கியத்துவப்படுத்துவேன். அதுக்கப்புறம் தான் உலக காரியத்தை நான் பார்ப்பேன். காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன், காலையில் எந்திரிச்சு 1 மணி நேரம் ஆண்டருக்கு நான் டைம் ஒதுக்குவேன், ஜோம் பண்ணுவேன், பைபிள் படிப்பேன், அதுக்கப்புறம் என்ன குடும்ப ஜெபம் பண்ணுவேன், அப்புறம் என்ன சொல்கிறது பரிசுத்தமாக இருப்பேன், சர்ச்சுக்கு கரெக்டாக போவேன், அப்புறம் என்ன ஆண்டருக்கு பிடிக்காத காரியம் கண்களில் இச்சை, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது என்னோட நடத்தையில், என்னோட பேச்சில், மற்றவங்கள்ட்ட பழகுதல், இந்த மாதிரி தேவையில்லாத பரிசுத்தம் இல்லாத காரியத்தில் நான் ஈடுபட மாட்டேன், நான் பரிசுத்தமாக இருப்பேன் அப்படின்னு இதில் நான் வந்து வைராக்கியமாக இருக்கேன் அப்படின்னு வைராக்கியமாக இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வைராக்கியமாக இருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை பல மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், பல மடங்கு உங்களை உயர்த்துவார், பல மடங்கு நீங்கள் பல நன்மைகளை காண்பீங்க, பல உயர்வுகளை காண்பீங்க. அதனால் விருத்த சேதனம் உள்ள இந்த சவுல் விருத்த சேதனம் இல்லாதவன் கையில் நான் சாக மாட்டேன்னு அவ்வளோ ஒரு வைராக்கியம். நீங்களும் ஆண்டவர் மேலே அப்படி வைராக்கியமாக இருக்கீங்களா? வைராக்கியமாக இல்லைன்னா ஒப்புரவாகி வைராக்கியமாக ஆகுங்க. ஏன்னா இந்த வார்த்தையின்படி, இயேசுப்பா சொன்ன வார்த்தையின்படி வாழ்ந்து நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால் தான் பரலோகம் போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. ஏன்னா நீங்கள் ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, உங்களோட ஏக்கம், உங்களுடைய நோக்கம், உங்களுடைய தாக்கம்லாம் பரலோக ராஜ்யத்தில் நித்திய கால வாழ்க்கையில், அழியாத வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட நம்ம வாழணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வாங்க. ஏன்னா நீங்களாம் என்னது, உங்களுக்கு என்ன விருத்த சேதனங்கிறத நான் வசனத்தின்படி சொல்கிறேன். அதனால் நீங்கள் நினச்சிங்க ஆண்டவர் மேலேயும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலேயும் அவரோட வார்த்தை மேலே நினச்சிங்க வைராக்கியமாக இருங்க, விசுவாசமாக இருங்க. கர்த்தர் தான் இந்த வார்த்தையின் மூலியம் உங்களோட கூட பேசியிருப்பாங்க. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனங்கள்.